வெல்கம் டு ஃபில்பர்ட் கேமிங். ஓகே, சர்வைவல் அண்ட் கிராஃப்ட் கேம் விளையாட போகிறோம். ஓகே, இது வந்து பார்ட் 5. ஓகே, கண்டினியூ கொடுத்துக்கலாம். போன வீடியோவில் என்ன பண்ணோன்னா, இந்த ஸ்டோரேஜ் ஏரியாவை கொஞ்சம் அதிகமாக்கி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸை மட்டும் சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் அந்த கன்று வந்து நம்ம ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணும்போது கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெவலில் அன்லாக் பண்ணி ஆரோ செய்கிறதுக்கு அந்த நெயில்ஸ் இருக்குல்ல, நெயில்ஸுக்கு வந்து ஸ்க்ராப் வச்சு எப்படி செய்கிறது அதெல்லாம் அன்லாக் ஆச்சு. அப்புறம் பேசிக்கில் இந்த டார்கெட் இருக்குல்ல, அது அன்லாக் ஆச்சு. அப்புறம் ப்ளூ பிரிண்ட்டு நம்ம அந்த ட்ரேடர்கிட்ட இருந்து வாங்கினோம், அது அன்லாக் ஆச்சு. இதுக்கு வந்து மைக்ரோவேவ் அவன், மானிட்டர், பிரிண்டர், ரேடியோ அப்புறம்லாம் இருக்குது. 4 இல்லை, 1 மட்டும் தான் இருக்குது. பிரிண்டர் மட்டும் நம்மள்ட்ட இருக்குது, மீதி 4 நம்ம எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓகே, தண்ணி எதுக்கோ பிடிச்சி வச்சுப்போம். ஓகே, தண்ணி லெவலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. போன வீடியோவில் என்ன சொன்னால், கயாக் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. ஐயோ, இது இதுவா இந்த கயாக் இது செய்யலான் இருந்தோம். இப்போ அது வேணான்னு சொல்லி கொஞ்சம் பேஸை பெருசாக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ரூப் வந்து 44 இருக்குது. சூப்பரு, கொஞ்சம் அப்போ பெருசாகிக்கலாம். ஓகே, இந்த பக்கம் ஓகே, அந்த பக்கம் ஐயோ இது உடஞ்சிச்சா. ஓகே 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 ஓகே, இதுவும் செய்யணும். செஞ்சுருவோம்மா, அதுக்கோ செஞ்சுருவோம். பிக்கேக் செஞ்சாச்சு, இதுவும் செய்யணுமா நம்ம. இப்போ நம்ம எங்கே வைக்கணும்? ஓகே, இதை பின்னாடி வச்சுட்டு எங்கடாது இங்கே தான் இருக்காது. இதில் பில்டு கொடுத்துப்போம். இது ஓகே. ஒன்று ஓகே, இன்னொன்று செய்ய முடியுமா? ஆனால் இப்போதைக்கு வேணாம். அடுத்து அந்த ரூஃப் போடணும். ரூஃப் ஓகே. ஐயோ, எது காலியாச்சுன்னு தெரில. ரோப்பா இதுவா? ரோப்பு தான் காலியாக இருக்குது. இங்கே இருக்கிற தூக்கி இங்கே வச்சுருவோமா? ஆனால் அது மழை பெஞ்சுன்னா அதெல்லாம் வராது. சரி, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐயோ மேலே என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் ரிசோர்ஸ் கேதர் பண்ணிட்டு இந்த மேலே இருக்கிறத கட்டிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே காய்ஸ், நம்ம ரிட்டர்ன் ஆகிட்டோம். எவ்வளோ ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது என்ன சீடு தெரிலையே. ஓகே சரி, நெக்ஸ்ட்டு போவோம். அப்புறம் ஜஸ்ட்டு மாற்றினேன். ஜஸ்ட்டு ஒன்று தானே இருந்துச்சு, அதான் கொஞ்சம் இன்னொன்று வச்சுட்டேன். அடுத்து என்ன பண்ணா, அந்த ஆரோ ஒரு ஃபிஷ்ஷிங் பண்ணலான்ட்டு இருந்தேன். அந்த இது உடைய போகுது, அது பார்க்கணும். இதில் ஏன்டா வச்சுட்ருக்க? இல்லை இது நம்ம கையில் வச்சுப்போம். அப்புறம் ரோப் செஞ்சேன், அதையும் பத்திரமா வச்சுப்போம். நான் எதுக்கு ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தேன்னா, நம்ம அந்த இது ட்ரேடர் வருவான்ல, அவன்கிட்ட கொடுத்தா தருவான்ல, நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வேணும். அதனால் இதை கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக பண்ணல. இந்த ரெண்டாவது உடைய போகுது, அது வரைக்கும் தான் பண்ணேன். ராஃப்ட் வருது பாருங்க, நம்மளது மாதிரி இல்லை, ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது. இந்த உடஞ்சிருச்சுல்ல, இது ரோப் வேணுமா? கிராஃப்ட் ஆல் பண்ணி சரி, அப்போ இந்த இது உடையிற வரைக்கும் ஃபிஷ்ஷிங் பண்ணிப்போம். மீதியாக அடுத்த வீடியோவில் பார்த்துப்போம், கரெக்டாக இருக்கும். எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்றேன், எக்ஸ்பேண்டும் பண்ணல. சரி, எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவா. கொஞ்சோண்டு ரோப் இருக்குது, கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஒரு 50 கிட்ட சீவீடு எடுத்தேன்.
அதை வச்சு ரோப் பண்ணிக்கிட்டேன். என்னது அது ஒரே இதுலேயே உடஞ்சிருச்சு. அப்புறம் வந்தால் இது ஒன்று நல்லா காய்ச்சி நம்மளுக்கு அது ஒன்று நல்லா காய்ச்சி அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக ஆகலை. டேய் இதுவா 42வா? ஓகே, கொஞ்சம் நிறையாவே இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம இது செஞ்சுப்போம். நார்மல் ஃபிஷிங் ராடும் வேணும். சரி இது செஞ்சாச்சு. அப்பா இனிமேல் வருங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுப்போம். டேய் டேய் அம்பு தெரியுமாடா உனக்கு? உடச்சிட்டு போயிடுச்சா? அப்புறம் என்ன அம்பு விட்டுட்ருக்கான்? இப்போ தாங்க ஃபஸ்ட்டு தடவை அம்பு விட்றேன். ஸோவா இது ஒரு வேலை பெருந்தொல்லியாக இருக்குடா அந்த ஷார்க்கோட. இந்த பக்கம் பிடிச்சாக்கலாமா அந்த பக்கம் பிடிச்சாக்கலாமா? இந்த பக்கம் வேணாம், இந்த பக்கம் பிடிச்சாக்கலாம். தீந்துரும்னு நினைக்கிறேன். அப்பா கரெக்டாக இருக்குது. அந்த பக்கம் அதே மாதிரி பண்ணிடுவோமா? எல்லாம் இது உடஞ்சிருச்சு. அது சொன்னல அவ்வளோதான். இல்லையே இப்போ க்ரீன் கலரில் காமிச்சிச்சு. ரோப்பும் இல்லை பிளாங்க்கும் இல்லை. சரி இதுக்கு தண்ணி ஊற்றணுமா? ஐயோ ஃபஸ்ட்டு எனக்கு தண்ணி வேணும். அதையே மறந்துட்டேன் கைஸ். டே சார் ஒரு இன்டென்ஸாக எடுத்துகிட்டு இருந்தேன்னா மறந்துட்டேன். எவ்வளோ நீ வா இது குடிச்சு தொலைடா. இது கொஞ்சம் ஃபில் ஆயிடுச்சு. அப்போ இருங்க ஃபிஷ் இருக்குல்ல நம்மள்கிட்ட. ஐயோ இது வேறு கேமரா சேஞ்ச் ஆகுது. ஃபிஷ்ஷு யூஸ் கொடு. இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இதோட ஐயோ திருப்பி அதிலே ஊற்றுறேனே. அந்த வேலை சேஃப்டிக்கு பண்ணி வச்சுருந்தேன். அவர் ரெண்டுத்தையும் ஃபுல் பண்ணிப்போம். இது உடஞ்சிடுச்சுடா. இல்லை போதும்னு நினைக்கிறேன். எதுக்கு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு. சரி இப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரி ஓகே இதை மட்டும் கொக்கு போட்டு ஒரு ஃபிஷ்ஷு பிடிச்சிருந்தேண்ணே அதையும் கொக்கு போட்டுருவோம். ஸோ அவ்வளோதான், மீதியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.